போகிறது ஒரு புதுசாக ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இஞ்சியில் வந்து தொக்கு செஞ்சு சாப்பிட்ருப்போம், ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்ருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து அதில் செய்வோம். பட் இஞ்சியில் குழம்பு வச்சு நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இஞ்சி வந்து நான் 40 கிராம் வந்து எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து துருவன தேங்காய் 1/2 கப். இது ரெண்டையும் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் நல்லா வறுத்துருங்க. லேசாக வறுத்தா போதும். ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேங்காவை லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம குழம்புக்கான பேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த குழம்பை வந்து நீங்கள் ஒரு நாள் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு வாரத்துக்கு மேலே கூட வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறதுனால இதை வந்து ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயோட கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு பெருங்காயம், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பூண்டு. ஸோ பூண்டு வந்து புளிக்குழம்புல பூண்டு போட்டாலே அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பூண்டும் நல்லா வந்து வறுபட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து சாம்பார் பொடியிலேயே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா அந்த நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே அந்த புளியோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழம்பை வந்து நீங்கள் வந்து ஏதோ அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லை ஏதோ வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த குழம்பை வந்து சாப்பிட்லாம். செரிமானம், அது சளி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே, இன்டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை வந்து சளி பிரச்சனையோ இல்லை காஃப் இருக்குது ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பை எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான். மோஸ்ட்லி புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வெல்லம் சேர்ப்போம். இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் சுடு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதோடு நீங்கள் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.